This video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அப்படின்னா திருப்பூர் அருகே மளிகை கடைக்கு விறுவிறுன்னு போன மணிகண்டன் தங்கத்தை பார்த்ததுமே சபலம் பட்டாரு. இப்போ அவருக்கு ஆப் ஆயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூரில் மளிகை கடை நடத்தி வரும் செல்லாத்தாள் என்ற மூதாட்டியிடம் கடந்த மார்ச் மாதம் 2 இளைஞர்கள் காய்கறி வாங்குவது போல் வந்து தங்கச்சங்கிலியை திருடியிருந்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வந்த போலீசார் தனிப்படை அமைத்து நகை திருடியவர்களை தேடி வந்தனர். அதில் மதுரையை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து மற்றொரு வாலிபரையும் போலீசார் கைது செய்துள்ளார். அசந்தால் நகையை திருடிச் செல்லும் கும்பல்கள் தற்போது அதிகரித்துள்ளது. சாலையில் நடந்து செல்லும் பெண்கள் தங்கச்சங்கிலி அணிந்து நடந்தால் கண் இமைக்கும் நேரத்தில் உடனுக்குடன் திட்டமிட்டு ஹெல்மெட் அணிந்து வந்து நகையை திருடர்கள். அதேபோல் வாசலில் கோலம் போடும் பெண்களை குறிவைத்தும் சிலர் நகை திருடுகிறார்கள். சிலர் கடைகளில் வியாபாரம் செய்யும் மூதாட்டிகள் மற்றும் பெண்களிடம் பொருள் வாங்குவது போல் நடித்து நகையை பறித்து கொண்டு தப்பி ஓடுகிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் நடந்திருந்தது. குற்றவாளிகள் 2 பேரும் சிக்கியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் அருகே உள்ள பாரக்கடையை சேர்ந்த 65 வயதாகும் செல்லாத்தாள் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி கடைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 ஆசாமிகள் காய்கறி வாங்குவது போல் நடித்து செல்லாத்தாள் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர். இது குறித்து மூலனூரில் போலீசில் செல்லாத்தாள் புகார் செய்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நகை பறிப்பில் ஈடுபட்ட ஆசாமிகளை தேடி வந்தனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஏதாவது ஒரு கடைக்கு வந்தீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக போங்க, ஜாக்கிரதையாக வாங்க. உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.